இருக்கிற 12 ராசிலேயே தொலைநோக்கு பார்வை யாருக்கு உண்டுனா கன்னிக்கு தான் உண்டு. 2026 உட்காந்து 2034 என்ன நடக்கும் கன்னி தான் சொல்லும். வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா? 200% இருக்கு. பட் போகாம இருக்கிறது நல்லது. அப்பாவுடைய உடல்நிலை மிகுந்த கவனத்தோடு கன்னி பார்த்துக்கணும். அப்பாவுடைய உடல்நிலை, அதே மாதிரி உங்க ஸ்பௌஸோட உடல்நிலை இல்ல உடல் ஆரோக்கியம் 200% கண்டிப்பாக கன்னி பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் முதல்ல. இன்னும் சில பேருக்கு சனி அமரும் போதுதான் மரபு ரீதியான நோய்கள் தெரியப்படும். சில மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பதான் தெரியும். நல்லதே நடக்காதா அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லது நடக்கும். சொந்த தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. கன்னிராசிக்காரங்க வேலை தான் பிரச்சனை. லக்னத்துல சனி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தாமத திருமணம் நடக்கும். நரசிம்மர் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான வழிபாடாக இருக்கும். கண்டிப்பா நரசிம்மரை பிடிச்சே ஆகணும். வணக்கம் மேம். வணக்கம். கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்னிக்கு ஸ்பெஷலாகவே நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் குறிப்பாக கன்னி ராசிக்கு ரொம்ப செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. எதுக்கான காரணம் என்ன? கலைகளின் அரசி தான் கன்னி. எப்பயுமே எப்போ பார்த்தாலும் எதையாவது கம்பெனிக்கிட்டே இருக்கணும். என்ன பிரச்சனை ஆனாலும் நீங்கள் ஒரு பிரச்சனை போங்க, நான் என் பிரச்சனை போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் கன்னி. அதாவது இருக்கிற 12 ராசிலேயே தொலைநோக்கு பார்வை யாருக்கு உண்டுனா கன்னிக்கு தான் உண்டு. 2026 உட்காந்து 2034 என்ன நடக்கும்னு கன்னி தான் சொல்லும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி அப்போ சொன்னால் புரியாது, அவங்களுக்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ 2030 ஆமாம் எனக்கே சொன்னேன்ல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு கோபமாக வரும். ஏன்னா கன்னியை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு மூளை நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும். ஓஹோ, அந்த அளவுக்கு கன்னிராசி அப்படின்றது கம்யூனிகேஷன் த கோர் அப்படின்னா எதை கொடுத்தா எதை கிடைக்கும். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி 2% தான் மிதுனத்துக்கிட்ட, நான் 98% கன்னிக்கிட்டேன். அதனால கன்னி புதன் அப்படியே உள்வாங்கியிருக்கும். ஏன்னா புதனுக்கான மூல திரிகோண வீடாவே கன்னி தான் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேதுவின் மூல திரிகோண வீடும் கன்னி தான். அதனால நிறைய ஞானம், நிறைய அறிவு. ஆனா அது பயன்படுதா அப்படின்றத அதுதான் கேட்கணும். அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியே தெரியலையே. எல்லாருக்கும் முயலுக்கு 4 கால்னா கன்னிக்கு 3.25 கால் தான். ஆனா 3.25 கால் ஏன் சொன்னேன், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது கன்னி புரிஞ்சிருக்கும். நம்மளே ஒத்துக்கும். ஆமா, காலை இல்லைனாலும் ஒத்துக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசி 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 நான் சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல கன்னிராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அந்த ஓனர் லட்சாதிபதியில கோடீஸ்வரன் தான். சூப்பர் மேம். இப்போ கன்னிராசிக்காரர்கள் அப்போ அப்படி சொல்லும் பொழுதே வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா? 200% இருக்கு. பட் போகாம இருக்கிறது நல்லது. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஆனா சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப நீட் இருக்கு, எனக்கு அவசியம் இருக்கு அப்படின்னா கன்னி வெளிநாடுக்கு டிராவல் பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். கன்னிக்கு டைம் பீரியட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் சூப்பர் அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே தான். அது கூட 2 மாதம் எகெயின் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கன்னி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து டேரெக்டாக உங்களை தான் பார்ப்பேன் நடமுடிச்சு பார்க்குறாரு. அவர் பார்த்தாலும் பரவாயில்ல, இந்த புத்தாண்டு ஆரோக்கியமும் செவ்வாயும் உங்களை தான் பார்ப்பேன்னு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தாண்டு காலையிலேயே ஆரம்பிக்கல. அப்போ சூரியனும் உங்களை தான் பார்ப்பேன்னு பார்க்குறாரு 14. இது 10க்கு புதனும் உட்காந்து ராசிநாதனும் உங்களை அவர் நீச்சமடைஞ்சு பார்க்குறாரு. எல்லாரும் நான் உங்களை தான் பார்ப்பேன்னு ஆரம்பிச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்கள் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கலாம். எல்லா லைட்டும் நம்ம மேலே விழ போகுது அப்படின்றதுல ஓகே தான். அது ஸ்பாட் லைட்டா? எஸ். இல்லை, என்ன லைட்டு? கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கன்னிக்கு. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம். நுரையீரல் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் சனி. செவ்வாய் எல்லாம் கொஞ்சம் 12ஆம் இடத்துல வேற கேது உட்காந்துருக்காரு. அப்பாவுடைய உடல்நிலை மிகுந்த கவனத்தோடு கன்னி பார்த்துக்கணும். அப்பாவுடைய உடல்நிலை, அதே மாதிரி உங்கள் ஸ்பௌஸோட உடல்நிலை, மூத்த குழந்தையோட உடல்நிலை இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக வருத்தங்கள் அவர்களுக்கு அதிகமாக வரும். ஓகே, இவங்க 3 பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த தடவை. எப்பயுமே அவங்க தான் பிரச்சனைனா அது விதி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு அவருடைய ஸ்பௌஸோட உடல்நிலை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. 7ஆம் இடம் அதில் இவங்க சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி கொஞ்சம் வெள்ளை கர்ச்சிப்லாம் பற்றாமல் வெள்ளை போர்வைக்கு ஆர்டர் கொடுத்துட வேண்டியதான் இந்த தடவை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் கலவரமாக இருக்க போகுது. கொஞ்சம் அமைதியாக மாற போகிறாங்க கன்னி. யூஸ்வலி கன்னி அமைதி தான். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமைதின்னு சொல்ல முடியாது, ஆரோக்கியம் தான். எனக்கு தெரிஞ்சு கன்னிராசிக்காரங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். 100%, 200% உண்டு. நாட் ஒன்லி 100-200%. இந்த மாதிரி சும்மா செக்கிங்காக பாசிட்டிவா அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாமா? இல்லை உண்மையாகவே எதனா உண்மையாகவே உண்டு, பெருசாக வராது. அது இப்போ வியாதி எல்லாம் தீர்மானிக்கிறது நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்தோம்னா அவங்களுடைய 6ஆம் இடத்தையும் ரோக இடத்தையும் பார்த்தா தான் தெரியுன்ற போது இயல்பாகவே காலப்புருஷனுடைய 6ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை, அந்த வீடு கன்னி வீடாகவே வருது. நாட் ஒன்லி கன்னி ராசிக்காரங்க எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. யாருக்கு கண்ணியில் எந்த பிளான் இருந்தாலும் இந்த தடவை ஹாஸ்பிட்டல் கன்ஃபார்ம்.
யாருக்கு யாரோட ஜாதக கட்டத்துல கன்னிராசி கன்னிராசி எந்த பிளானட் இருந்தாலுமே கண்டிப்பாக சனியோட பார்வைக்குள்ள அவர்கள் ஆட்படுவார்கள். ஓகே. அப்போ இது வந்து நம்ம சும்மா வந்து ராசி பலன் அப்படின்றது ஒரு பொதுப்படையா போகிறது. ரொம்ப பர்டிகுலர் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு பார்வை வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளானட் தான் அவங்களோட கட்டத்துல என்ன நடக்குதுன்றது பார்த்ததான். கண்ணில ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும், வெறும் சந்திரன் மட்டும் தான் இருப்பாங்கன்னா அப்ப அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே கண்ணி இண்டிகேட் பண்ணலாம். இல்ல மன ரீதியாக கண்ணி சில குழப்பங்களை சந்திக்கலாம். இல்ல உடல் ஆரோக்கியம் 200% கண்டிப்பாக கண்ணி பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் முதல்ல இதே வரப்போகுது. ஏன்னா அடிவயிறெல்லாம் தான் வந்து கண்ணி விட குறிக்கும். அந்த வீட்டில் சனி வேற பார்வை, அப்போ அடிவயிறு பிரச்சனை வரும், யூட்ரஸ் பிரச்சனை வரும், சில பேர் கிட்னியில் ஸ்டோன் வரும், கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னும் சில பேருக்கு சனி வந்து அமரும் போது தான் மரபு ரீதியான நோய்கள் தெரியப்படும். கேன்சர் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ தான் தெரியும் இந்த நேரத்தில். அதே மாதிரி கொஞ்சம் 7ஆம் இடம்ன்றது கண்டகச்சனி. கண்டகம் அப்படின்னே உடனே நீங்கள் வந்து எனக்கு கண்டம் வந்துருச்சு அப்படி இல்லை, இந்த இடம் தான். ஸோ வாயில் வடை சுடாமல் இருக்கணும் கண்ணி. வாயில வந்து பிரச்சனை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய, அமைதி காக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறையவே அமைதி காக்கும், நிறையவே. இது வந்து கண்ணியோட ஆரோக்கியத்துல. பட் வளர்ச்சி அபரிவிதமா இருக்க போகுது. ஸோ அமைதியா இருந்தா வளர்ச்சி அடையலாம்ன்றது தான் நீங்க சொல்ல வர. இப்போ செலவு ஆகணும். ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், செலவு ஆகியே ஆகணும். நீங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்க போறீங்களா, உங்க சொந்தத்துக்கு கொடுக்க போறீங்களான்றது நீங்க தான் தீர்மானம் பண்ண முடியுது. கண்டிப்பா விரைய முடியுது. ஏன்னா காலபுருஷனோட 12ஆம் வீட்டுல உட்காந்து சனி உட்காந்து டைரக்டா 7ஆம் பார்வையை பாக்குறாரு. ஒன்னா ஸ்பௌஸுக்காக விரயம் பண்ணணும், இல்ல ஸ்பௌஸ் விரயம் பண்ணணும். உங்க கூட இருக்கவங்க தொழில் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்காரரு இல்ல உங்க ஸ்பௌஸ் உங்க பார்ட்னர் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சூப்பர். நல்லதே நடக்காதா அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து குரு உட்காருவாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பரா இருப்பீங்க, சொந்த தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. கன்னிராசிக்காரங்க வேலை தான் பிரச்சனை, தொழில் சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பர். வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. இந்த லவ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? 7ஆம் இடத்துல சனியோட பார்வை. எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு வருஷம் பேசி ஈஸி வெளில போய்லாம் முடிச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பிரேக்கப்லாம் ஆகாது, தெரியாது. நான் ஏதாவது சொல்லிட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஜோதிடம் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் பண்றது, அதெல்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி எல்லாரும் குருவை தான் சொல்லுவாங்க. நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்களா காயத்ரி மேம், நான் ரொம்ப ஜோதிடத்தை உடச்சே சொல்லக்கூடிய ஆள்ன்ற நான் சொல்றேன். லக்னத்துல சனி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தாமத திருமணம் நடக்கும். மற்றவங்க எல்லாம் செவ்வாயும் குருவையும் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆனா சனி இம்பாக்ட் பண்ணுவார். அதனால இந்த தடவை என்ன ஆகும்னா, 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனா சரியான ஆளை கொடுக்க மாட்டார். அதனால என்ன ஆகும்னா அதுக்கு டிலே ஆகும். அதனால கொஞ்சம் திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனா 11ஆம் இடத்துல லாபத்துல குரு உட்காந்து 3ஆம் இடத்தை தூண்டுவாரு. வயசாயிட்டா 2 வருஷம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லதா கிடைக்க போகுது. இல்லாட்டி திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜாலியோ ஜில்கானு சொல்லக்கூடாது, பட் திருமணம் அமைஞ்சா பரவாயில்ல. இல்லாட்டி வயசுக்கும் அதே பிரச்சனை வந்துட்டே இருந்ததுன்னா அந்த பேட்டர்ன் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்க இந்த 2 வருஷத்துக்கு. கண்டிப்பா. அதனால கொஞ்சம், அதாவது நான் நடக்கவே நடக்காதுன்னுலாம் சொல்லலை. உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சாரங்கள் பெருசா உங்களை எதுவுமே பண்ணாது. நான் திரும்ப அதான் சொல்றேன், இந்த இம்பாக்டை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கோச்சாரம் என்பது அது உலகத்திற்கான நேட்டல் ஹாரோஸ்கோப். அது உங்களுடைய சுயஜாதகத்தோட இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா தான் சில விளைவுகள் வரப்போகிறது. அதனாலதான் 50% ஓகேன்றீங்க, 50% இல்லைன்றீங்க. பட் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்பணும்னு கேட்டனால சொல்றேன், அவருடைய சுயஜாதகத்துல திருமணத்திற்கான கொடுப்பனை இருந்ததுன்னா பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் 1 வருஷம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஓகே. எந்த தெய்வத்தை பிடிச்சா இப்ப நீங்க சொன்ன விஷயங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு தீர்வு கிடைக்கும்? நரசிம்மர் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான வழிபாடாக இருக்கும். கண்டிப்பா நரசிம்மரை பிடிச்சே ஆகணும். முடிஞ்சா சென்னையா இருக்கிற பட்சத்துல இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நேத்திர தரிசனம் பாத்துருங்க. இல்ல வேற ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு அது நீங்க டவுட்லாம் கேட்பாங்க. அதனால எந்த நரசிம்மர் வேணா பண்ணுங்க. யோக நரசிம்மரை பண்ணீங்கன்னா சந்தோஷம், நரசிம்மருக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், உங்க கூட இருக்கவங்களுக்கும் சந்தோஷம். அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படுறது கொஞ்சம் மன அமைதி. கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அறிவு நிறையா இருக்கு, உங்களுடைய திறமை நிறையா இருக்கு. ஒரு விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்க கூடயே தான் உட்காந்துருப்பான், உங்க கூட தான் வேலை பார்ப்பான். உள்ளே போகும்போது முதலாளிகிட்ட உங்களை தப்பாக சொல்லிட்டு வெளில வந்துடுவோம், அடுத்த நிமிஷம் உங்கள் வேலை காலியாகிடும். அதனால கூட இருக்கவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. கன்னிராசிக்காரங்க இந்த தடவை அதில் தான் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், கூட இருக்கிறவங்க, இது 2 விஷயத்தில் கன்னி கவனமாக இருந்துட்டாங்கன்னா, பார்ட்னர்ஷிப், இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாங்கன்னா கன்னி பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்சுப்பாங்க.
இல்லைன்னா இந்த கண்டக சனி தான் அவர்களை கொஞ்சம் படாத பாடுபடுத்தும். அருமை. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு வெற்றிலை கொடி எல்லாமே கன்னி அப்படின்ற அமைப்பில் முடிஞ்சால் துளசி மாலை போடுங்க. அதை தாண்டியும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது அப்படின்ற போது கன்னிராசிகளுக்கு 6 வெற்றிலை தீபம். வெற்றிலையை வந்து அந்த காம்பை எடுத்துட்டு அந்த மேலே வந்து சந்தனத்தை பன்னீரால் தெளித்து அதில் வந்து ஒரு குங்குமம் பொட்டு வச்சு அந்த 6 வெத்தலையிலையும் வச்சு அது மேலே அகல் விளக்கு, மறக்காமல் அகல் விளக்கு வச்சு ஒரு நெய் ஊற்றி, இல்லை வேணாம் நல்லெண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு காசு வேணால் நெய் ஊற்றுங்க. ஏன்னா எப்படியும் 3ஆம் இடத்து குருவோட பார்வை இருக்க போது முயற்சிகள்லாம் பழுத்தமாகணும் அப்படின்னா நீங்கள் எதற்கு மேற்கொள்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய முயற்சிக்கு புது பிகினிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நெய் ஊற்றுங்க. வேலையில் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். கடனுக்காகத்தான் பண்ணுறீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் கலந்து நீங்கள் வந்து இது அதில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். எஸ், நீங்கள் தேங்காய் எண்ணெய் பண்ணும்போது தான் அதற்கான நிவர்த்தி கடன் அடையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இல்லை எனக்கு யாரோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு துளி, ரொம்ப அதிகம் வேணா லைட்டாக, ரொம்ப போனீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும், அது தப்பு. ஏன்னா அவ்வளோ தனியாக வேப்பனை ஏற்றக்கூடாது. ஒரு துளி தான் லைட்டாக. இப்போ பூசணிக்காலம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஒரு துளி வேப்பனை, ஒரு ட்ராப், ஒரு லைட்டாக போட்டு அதோடு சேர்ந்து ஏற்றினீங்கன்னா உங்களுக்கான எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒடுங்கி போவாங்க. நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதை மட்டும் பண்ண. ஸோ இந்த மாதிரி 6 வெத்தலை 6 மண் விளக்குல முடிஞ்சால் கோவில் ஏற்றுனீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன்னா அதுக்கான வைப்ரேஷன் எல்லாம் இருக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. புதன்கிழமை ஏற்றுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை, அந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் ஏற்றுக்கோங்க. இல்லை சனிக்கிழமை, 3 நாட்கள் இருக்குது கன்னிக்கு. இந்த 3 நாளில் எந்த நாள் உங்களால் முடியுமோ, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல உட்காந்து இதை வந்து பண்ணுங்கள். நரசிம்மருடைய காயத்ரி, நரசிம்மருடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. அதுவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, ஏன்னா நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை. அதனால நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் நரசிம்மர் கொடுத்துருவாரு. அந்த கெட்டவங்களை அடையாளம் காட்டுறதுக்கு நரசிம்மர் வழிபாடு தேவை கன்னிக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்குற நரசிம்மர் தான். அப்ப ஹெல்த் பிரச்சனைல இருந்து சரியாகிறதுக்கு இந்த நரசிம்மர் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கோல்டு ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. கோல்டு ஐட்டமே வேண்டாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, வெளில போய் சாப்பிட்றது. அதே மாதிரி இந்த தடவை தான் என்ன ஆகுனா கன்னிக்கு நைட்டெல்லாம் பசிக்கும். இந்த 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே நைட் டைம் கிரேவிங்ஸ் நிறைய ஆகும். நிஜமாவே ஆகும். அதெல்லாம் ஆகும். ஏன்னா இதில் ஒன்றும் இல்லை மேம், நீங்கள் உங்கள் உடம்பே வந்து பஞ்சபூதங்கள்ல ஆனது தான். உங்கள் உடம்பை நான் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து ஜோசியம் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அவங்க கையை தான் நான் பிடிப்பேன். கை பிடிச்சி தான் உங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜியே சொல்லுவேன். எல்லாரும் கட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க. நான் கை பார்த்தே உனக்கு இந்த கட்டை இருக்குன்னு சொல்லிடுவேன். அப்போ இந்த நரம்பு எடுக்கும் போதே எந்தெந்த பிளானட் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சிடும் உடம்பு. இந்த முதுகு தண்டு உடம்பு தான் சனியை இண்டிகேட் பண்ணக்கூடியது. கன்னிராசிக்காரங்க இப்போ இதில் தான் அவஸ்தைப்படுவாங்க. அதில் அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சில பேருக்கு. இல்லை முதுகு தண்டுவடத்தில் ஊசி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் முதுகு தண்டுவடத்தையும் புட்டம் சொல்லக்கூடிய இந்த இடங்களையும் கால் பாதம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போது கன்னிராசி வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கால் வலியோட தான் இருப்பாங்க. சனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. கால் பார்த்துக்கணும். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. செருப்பு வாங்கி தானம் கொடுங்க. எப்படி அதெல்லாம் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்ல கிடைச்சுன்னு சொல்லி அக்காவுக்கு தங்கச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. தானம்ன்றது வெளியாட்களுக்குன்னு கிடையாது. வெளியாட்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறது தானம். தானம்னு சொல்லாம நீங்க மனசார கொடுத்தாலே போதும். புரியுது. சூப்பர் மேம். இப்போ நீங்க செருப்பு, நான் தானம் தான் கேட்கலான்னு வந்தேன். செருப்பு தானம் அது ஒண்ணு போதுமா? கன்னிராசிக்காரங்க செருப்பை வந்து தானம் கொடுக்கறது, செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது. இதை தாண்டியும் யாரெல்லாம் பாத யாத்திரை போகிறாங்களோ, இல்லை ஏதாவது கோவில்களுக்கு நடைபாதை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உங்களால் ஆன ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒன்று, கிரிவலம் போகிறாங்க அங்கே போயிட்டு நின்று நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அது மாதிரியான ஒரு, அது கிரிவலம் போகிற இடத்துலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் மோச்சம். ஏன்னா 12ஆம் இடம் தான் சூரியனோட வீடு. அதே திருவண்ணாமலையை குறிக்கக்கூடிய இடம் தான். தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதை வந்து பண்ணிக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு சூப்பர். நிறைய கேஸ்ட்ரிக் வந்து ஆகக்கூடிய நேரம் இருக்குது கன்னிக்கு. அதே மாதிரி எலும்பு மஜ்ஜைகள்ல பிரச்சனை வரும். அதனால லெமன் சாதம் நிறைய எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறது ஏன்னா லெமன் எதுக்கு நைவேத்தியம் பண்றோம் காயத்ரி? ஒவ்வொரு சாப்பாடும் கடவுளுக்கா தேவை. கடவுளுக்கு இல்ல, அதை சாப்பிடும் போது அந்த மனுஷனுக்கு அந்தந்த உறுப்புகள் வலுப்பெறும். இப்போ லெமன் சாதம் சாப்பிட்டீங்கன்னா எலும்பு மஜ்ஜை வலுப்பெறும். நம்ம இதெல்லாம் சயின்ஸ். நீங்க வந்து சும்மா ஏதோ சாப்பாடு சாமி கட்டிச்சு இந்த கதையெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது காரணத்துவத்தை பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த லெமன் சாதத்தை நைவேத்தியம் கொடுக்கறது, லெமன் சாதத்தை உட்கொள்ளுதல், அதெல்லாம் வந்து சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி தேங்காய் சாதத்தை நைவேத்தியம் கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க இந்த தேங்காய் சாதத்தை வந்து கோவிலில் வந்து விநியோகம் பண்ணுறது, வீட்டில் யாராவது வந்தாங்கன்னா அதை பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாலே செம்மையான டைம் பீரியட். நிறைய மொச்சப்பயிரை இந்த தடவை தானம் கொடுங்க. சூப்பர் மேம். இப்போ அவங்க வந்துட்டு இந்த தானம் எல்லாம் செஞ்சு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டைம் பீரியட் வேறு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு செப்டம்பர் இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க.
அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது 200% சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு வர வரைக்கும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். குரு 11ல் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. எகைன் அதுக்கப்புறம் 12ல் குரு வரப்போறாரு. 12ல் குரு வரும்போது நிறைய அவர்களுக்கான தொழில் முனைவை கொடுப்பாரு. ஸோ அதனால் அது எந்த பிரச்சனையும் வரப்போகுது. நிறைய வீடு மாசல் மனை கண்டிப்பாக இடமாற்றம் கன்னிக்கு உண்டு, மனை மாற்றம் உண்டு, எல்லாம் நல்லதும் வரப்போகுது. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, வர்றதெல்லாம் வரும். அது நாயில எல்லா ஸ்தலத்திலும் சொல்லியிருப்பாங்க. எதுல கவனமா இருக்கணுன்றதுக்கு தானே ராசி பலன் பாக்குறாங்க. அப்ப இந்த இடத்த மட்டும் ஒரு சகோதரியா நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த இடத்துல கவனம். ஆரோக்கியத்தில் கன்னி செக் வச்சிருக்காங்க, வச்சாச்சு. போன வருஷமே வச்சாச்சு. எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இது சில பேர் வேணா வெளில சொல்லாம இருக்கலாம். கன்னிராசிக்காரங்க படுற அவஸ்தை பாவம் அவங்களுக்கு தான் தெரியும். உடம்புல எங்க வலிக்கும் தெரியாம எல்லா இடமும் ஒழிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப லேசி ஆக்குறாரு. சனி பார்த்து அவருடைய பிரதிபலிப்பை கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய ஏக்கப்பட வைப்பார். இதை பொறாமன்னு சொல்ல முடியாது, நான் பொறாமன்னு சொல்ல மாட்டேன். நிறைய ஏக்கப்பட வைப்பார். எனக்கு இப்படி அமையிலேயே எனக்கு கண்ணியை புலம்ப வைப்பார். எனக்கு சனியோட பார்வை இதெல்லாமே கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். நம்ம எதை பார்க்குறோமோ அது நம்மளை இம்பாக்ட் பண்ண தானே செய்யும். இதுதானே ரியாலிட்டி. அப்போ சனி வந்து அதை பார்க்கும்போது அதற்கான வேலையை வந்து கொடுப்பார். அப்போ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இழுப்பெண்ணா தான் குலதெய்வத்திற்கு தான். அதனால நரசிம்மர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கன்னிராசிக்காரர்கள் பண்ணிட்டாலே தேவையில்லாத பிரச்சனை வெளில வந்துருவாங்க. ஓகே மேம். இப்போ அவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் மேம் இது இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கலாம் அப்படி இந்த கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எஸ், கன்னி வந்து மேக்ஸிமம் தடவை க்ரீன் கலர் நிறைய பயன்படுத்துங்க. முடிஞ்சா செடிகள் வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுங்க. க்ரீன் வந்து செடி கொடியாக வரக்கூடிய விஷயத்தெல்லாம் கொடுங்க. கான்ட்ரவர்சி ஆனாலும் பரவாயில்ல, மணி பிளான்ட்டை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்க. மணி பிளான்ட் வச்சா காசு வருன்றதெல்லாம் ஒரு மித்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வேணாம், அதுக்குள்ளே போனால் அது வேறு மாதிரி ஆகிடும். பட் சில அவங்களுடைய நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக வேண்டாம். பட் இந்த தடவை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொடி சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி கெஞ்சி கேட்குற கன்னிராசிக்காரங்க செடியை பிச்சு போடாதீங்க. அதுவே பெரிய சாபத்தை வந்து சேரும். இந்த தடவை செடியை பிச்சுக்காமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கார்டனிங் பண்ணுவாங்கல்ல அவங்க நீங்க ரொம்ப நிறைய பிளான்ட் ஷாப்லாம் இருக்கு, அங்க போடுறதை விட மேடம் இந்த ஏதோ ஒரு தோட்டக்காரங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு தோட்டத்தோட நீங்க ஊர்லாம் போனீங்கன்னா அந்த விவசாயம் பார்ப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்க பண்ணாலே கன்னி, ஏன்னா கன்னியே விவசாய நிலம் தான், தலைநகரத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் கன்னி. ஸோ அதுக்கு சனியோட பார்வை வருது. அப்போ அதுக்கு இறங்கி வேலை செய்ய ஆட்கள் தான் சனி. இப்போ நம்ம பரிகாரம் எடுக்கும்போது இப்படி எடுத்தா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். அப்போ சும்மா ஏதோ வந்தோம் போறோம்னு சொல்ல முடியாது, அது எப்படி பழிக்கும் இப்போ. அதனால அது வந்து அப்புறம் மீனாட்சி என்னையும் சேர்ந்து கண்ணை குத்துவா. அதனால அது வேணாம். அதனால கீழ் ரக ஊழியர்கள்னு சொல்ல வேணாம். முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் என்னென்ன விஷயத்தை கஷ்டப்படுறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள், டே டு டே வேலை செய்கிறவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. அது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தானம்ன்றது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய தானத்துக்கு சமம். அதை நீங்கள் வந்து பண்ணாலே போதும். அப்புறம் சொன்னால் அது எப்படின்னு தெரியல, இந்த 6ஆம் இடமே சர்வீஸை இண்டிகேட் பண்ணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், கன்னிராசிக்காரங்க ரொம்ப தாராள மனப்பான்மையாக நீங்கள் இப்போனா கன்னிக்கு இப்போ அப்படியே பொங்கும் சனியோட பார்வை இருக்கிறனால. இல்லை பண்ணும் பொங்கும். சனி அப்படியே இண்டிகேட் பண்ணுவார். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடாதீங்க. முதல்ல கன்னிராசிக்காரங்க இந்த தடவை பண்ணவே கூடாத ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தச்சு போடாதீங்க. ஸோ சில பேர்லாம் நானும் நிறைய விஷயங்கள் கேட்கலாம் அப்படின்றத நீங்களாக எடுத்துட்டீங்க. வெளியில் தெரியாது சில விஷயங்கள், இந்த உள்ளாடைகள் கிழிஞ்சு இருந்தால் கூட போடக்கூடாது தானே, பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அதே மாதிரி வந்து இப்போது சில பேர் இருப்பாங்க, நான் 2000 ரூபா கொடுத்து செருப்பு வாங்கினேன் பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உடனே தச்சு போடுவாங்க. அதுக்காண்டி அந்த தொழிலாளர்களை நான் வந்து இது பண்ண சொல்ல. உங்களுக்கு செருப்பு பிய்யுது இல்லை செருப்பு தொலைதுன்னா உங்கள் கருமா போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை திரும்ப அதை இயக்கிக்கிறீங்க. அது அருந்து போனால் கூட தைச்சு போடக்கூடாதுங்களா? தைச்சு போடாமல் இருக்கிறது இப்போ இருக்கிற சூழல்ல கண்ணிக்கு நல்லது. இப்போ இருக்கு. ஓகே அவங்களுக்கு அதனால அது கொஞ்சம் நல்லது. கிழிஞ்ச துணியை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. கிழிந்த துணியை கன்னிராசிக்காரர்கள் யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா விளைவுகள் மோசம். பழச தானம் கொடுக்காதீங்க. சனி எல்லாம் பழசு. நீங்கள் பயன்படுத்திட்டு அதை கொடுக்காதீங்க. அதை கொண்டு போய் தூக்கியாவது போடுங்க. அதை பயன்படுத்திட்டு எப்படின்னா, அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை கன்னிங்க சில பேர் இருப்பாங்க, இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு, நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம், அவங்களுக்கு என்ன ஒன்றும் இல்லை, இதை அவங்க பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்களா? அதை பண்ணிங்கன்னா சனி இந்த வச்சு செய்வார். தயவு செஞ்சு கன்னி யாரையும் அண்டர் எஸ்டிமேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். யாரையும் இந்த தடவை அண்டர் எஸ்டிமேட் கன்னி பண்ணாதீங்க. யாரையும் காசிப் பேசாதீங்க. இது ரெண்டையும் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் என்ன தானம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கன்னிராசிக்காரங்க தப்பிச்சுப்பாங்க. ஓகே, எந்த தானமும் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ரொம்ப டீப்பாக இது வரைக்கும் பட்டதும் சரி, எல்லா பயிற்சிகளும் ஒரு மாதிரி பண்ணுன்ற தாண்டியும் எல்லாரும் இந்த அஷ்டம சனி 7.5 சனி இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. நிஜமாக நான் சொல்கிறேன், நான் படித்த வரைக்கும்
கண்டகச்சனி பண்ற மாதிரியான விஷயத்த மற்ற சனிகள் பண்றது கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்களா? அதனால இந்த கண்டகச்சனியில தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதோட இம்பாக்ட் தான் உனக்கு ஒவ்வொன்றுக்கா பண்ணி அடுத்தது தானே ரிசீவ் பண்ண போறீங்க. அப்போ கண்டகச்சனியில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பொறுத்து தானே அடுத்த அஷ்டம சனியில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயமே இருக்கு. அப்போ அதனால ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருக்கணும். அடுத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏளனமா யாரும் எதுவும் பண்ண ஏளனமா பேசாதீங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாதீங்க. இது நீங்க பேச மாட்டீங்க, சனி பேச வைப்பார். அப்போ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா அவரே பண்ணிட்டு அவரே பனிஷ் பண்ணா நம்ம என்ன பண்றது? அப்பதானே நீங்க எப்படி ரியாலிட்டியா இருக்கீங்கன்றது தெரியும். ஓகே. எப்பவுமே பிரச்சனை வரும்போது தானே உங்களுடைய சுயரூபம் தெரியுன்ற மாதிரி, இது மாதிரி கொடுத்தா தான் நீங்க யாருன்ற ஒரிஜினாலிட்டி தெரியும். கன்னிராசி இந்த வீடியோ பார்த்துட்டு அலர்ட் ஆனா உண்டு அப்படின்னு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி.